அஸ்திவாரத்தின் மீதுதான் ஃபஹதுடைய காலத்திலே காபாவின் சுவற்றை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிலே காபாவின் சுவர்கள் அடித்து செல்லப்பட்டது, அஸ்திவாரம் மட்டுமே மிஞ்சி இருந்தது. அந்த அஸ்திவாரத்தை நபிமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமார்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்து கொண்டே இருந்தார்கள். ஹஸ்ரத் ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான். அவர்களும் சிரியாவிலே இருந்து வந்து அந்த அஸ்திவாரத்தை தவாஃப் செய்தார்கள். அப்படி தவாஃப் செய்கிற போது அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, காபாவை கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அஸ்திவாரத்தை கட்டிட்டு அந்த அஸ்திவாரத்துக்கு மேலே சுவர் எழுப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலை கட்டிவிடுவது பெருசல்ல, பள்ளிவாசல் வெறும் பள்ளிவாசலாக இருப்பது சரியாகாது. பள்ளிவாசல் எப்போது சரியாகும் என்றால் அந்த பள்ளிவாசலில் வணக்கம் செய்வதற்கான ஆட்கள் இருக்க வேண்டும். வணக்கம் செய்வதற்கான மனிதர்கள் இருந்தால் தான் இந்த பள்ளிவாசல் அர்த்தம் உள்ளதாகும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த இடத்தில் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அவர்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜரா அம்மாவையும் அவர்களுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இங்கு வந்து குடியமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மாவையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் காபாவிலே விட்டுவிட்டு அந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த பிறகு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அவர் பயன்படுத்திய வார்த்தையை திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. ரப்பனா இன்னி அஸ்கந்து, இறைவா என் மனைவியையும் என் குழந்தைகளையும் இங்கே நான் குடியமர்த்தி இருக்கிறேன். நபிங்கிறவர் ஒரு பித்தர் கிடையாது, என்ன வேணாலும் செய்கிற பித்தரா இருக்க முடியாது. நபிங்கிறவர் எப்படி இருப்பார்னா அவருடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் மிக தீட்சண்யமாக திட்டமிட்டதாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் மகளையும் அங்கே விட்டுட்டு வரல, அவரு குடியமர்த்தினான். அவர் சொல்கிறார், இன்னி அஸ்கந்து, இறைவா என் குழந்தையும் என் குடும்பத்தையும் இங்கே நான் குடியமர்த்துகிறேன். எதற்காக? லியுகீமுஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக. அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஹாஜரா அம்மாவின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக மக்காவில் ஒரு சமூகத்தை உருவாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர் அங்கே இருக்க முடியாது. ஏன் அவர் அங்கே இருக்க முடியாதுன்னா அவர் நபி மக்கள் இல்லாத இடத்துல இருக்க முடியாது. எந்த இடத்துல மக்கள் இருக்கிறாங்களோ அங்கே தான் நபி இருக்க முடியும். சிரியாவிலே நாகரீகம் அடைந்த மக்கள் சமுதாயம் இருந்தது. அதனாலே மனைவியையும் பிள்ளையும் இங்கே விட்டுவிட்டு அவர்கள் மக்கள் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அங்கே இருந்தார்கள். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். நமக்கு சின்ன பிள்ளை